ஓம் சிவாய நம. ஓம் சிவாய நம. என் அன்பு குழந்தையே, உன் வாழ்வில் ஒரு முக்கியமான விஷயத்திற்காக நீ ஒரு நபரை சந்திக்க சென்றிருந்தாய். போகும்போதும், அப்பா, நான் உங்களை தான் நம்பி செல்கிறேன். நான் செல்லும் காரியம் நல்லபடியாக நடக்க நீங்கள் தான் அருள் புரிய வேண்டும் என்று என்னிடம் பிரார்த்தனை செய்துவிட்டும் சென்றாய். ஆனால் நீ சென்ற காரியம் நினைத்தது போல அல்லாமல் முற்றும் அதற்கு நேர்மாறாக நடந்து முடிந்துவிட்டது. இப்போது என் பிள்ளை, நீ என் மீது மிகுந்த கோபத்துடன் இருக்கிறாய். என் மேல் இருந்த கொஞ்ச நஞ்ச நம்பிக்கையும் இன்றுனக்கு போய்விட்டது. அப்பா, உன்னை நம்பி எனக்கு எந்த பயனும் இல்லை. இனியும் உன்னை நான் நம்ப போவதில்லை. நீ உண்மையிலேயே கடவுளாக இருந்தால் என்னை இந்த நிலைக்கு தள்ளி இருப்பாயா? நீ தெய்வமே இல்லை, கடவுளே இல்லை, எல்லாம் பொய், எல்லாம் மாயை என்று திட்டி தீர்த்து கொண்டு இருக்கிறாய். பிள்ளையே, இவ்வுலக வாழ்க்கையில் மனிதர்கள் நினைப்பதெல்லாம் நடந்துவிட்டால் அப்போது இறைவனுக்கு இங்கு என்ன வேலை? பொறுமையாயிரு. உன்னுடைய கவலைகளை தூக்கி தூர ஏறி. உன்னுடைய துன்பங்கள் ஒரு முடிவுக்கு வந்துவிட்டன. ஒருவன் எவ்வளவுதான் நசுக்கப்பட்டு வேதனைப்பட்டவனாக இருப்பினும் என் ஆலயத்தில் காலடி எடுத்து வைத்தவுடன் அவன் மகிழ்ச்சியின் பாதையில் செல்கிறான். இப்பொழுது இதை நீ கேட்டுக்கொண்டு இருக்கிறாயெனில் நிச்சயமாக எனதிந்த வார்த்தைகள் உனக்கானதுதான். உனக்கான காலத்தை நான் உருவாக்கி விட்டேன். இன்னும் சில நாட்களில் நீ அதில் பயணம் செய்ய போகிறாய். உன்னை கண் கலங்க விட மாட்டேன். உன்னை உயர்ந்த நிலைக்கு மாற்றுவேன். என் பிள்ளை, நீ கண் கலங்கினால் என் மனம் வலிக்கிறது. உனக்கொரு ஆபத்து என்றால் நான் எங்கிருந்தாலும் ஓடி வருவேன். உன் வாழ்வில் உனக்கான மிகப்பெரிய வாய்ப்பினை ஏற்படுத்தி கொடுக்க போகிறேன். கிடைக்க போகும் வாய்ப்புகளை தவறவிடாதே. எதுவாக இருந்தாலும் கலங்காதே. எனது விரல் நுனியில் உள்ளது உன் வாழ்க்கையின் அத்தியாயம். கூடிய விரைவில் உன் வாழ்வின் புதிய அத்தியாயத்தில் நுழைய போகிறாய். உன் கர்மா முடிந்துவிட்டது. இனி நீ மகிழ்ச்சி பாதையில் செல்ல இருக்கிறாய். நீ கொடிகட்டி பறக்க போகிறாய். என் பிள்ளையே, உன்னிடம் ஒன்றை சொல்கிறேன், கவனமாக கேள். இந்த மனிதர்களின் வார்த்தைகளில் மயங்காதிரு. எல்லாம் மாயை. நொடிக்கு நொடி மாறிக்கொண்டே இருப்பது மனிதர்களின் இயல்பு. நீ தேவைப்படாத வரை உன்னை ஒதுக்கி வைப்பார்கள். உன் தேவை வேண்டுமெனில் உடனே உன்னை புகழ் பாடுவார்கள். அதில் மயங்காதிரு. உன்னை விலக்கியவர்களுக்கு எப்போது உன் உதவி தேவைப்படுகிறதோ அப்போது அவர்களை நீ ஒதுக்கிவிடு. அவர்களது வழியிலேயே அவர்களுக்கு பாடம் கற்பித்து விடு. நீ பெற்ற அவமானங்களை விட அவர்கள் உன்னிடம் பெறப்போகும் யாசகம் அதிகம். நீ அவர்களுக்கு முன்பு வாழ்ந்து காட்டுவாய். நீ கனவில் கண்டு மகிழ்ந்த உன் கனவுலக வாழ்க்கையை நான் நிஜமாக்கி தருவேன். என் பிள்ளையே, உன்னை சுற்றி ஆரவாரமும் ஆர்ப்பாட்டமும் நடந்து கொண்டுதான் இருக்கும். ஆனால் நீ அமைதியாய் உள்ளே அமர்ந்துவிட வேண்டும். மனதை செயலற்றதாக செய்துவிட வேண்டும். என்ன நடந்தாலும் கவலையில்லை என்று உட்கார்ந்து விட வேண்டும். பொறுமையை விட மேலான தவமில்லை. திருப்தியை விட மேலான இன்பமில்லை. இரக்கத்தை விட உயர்ந்த அறமில்லை. மன்னித்தலை விட ஆற்றல் மிக்க ஆயுதம் இல்லை. யாரை பார்த்தும் பொறாமை கொள்ளாதே. பொறாமை இல்லாமல் இருப்பதற்காக மிக பெரிய பலம் வேண்டும். இங்கு மனிதர்கள் பலவீனர்களாக இருக்கிறார்கள். என்ன மாதிரியான பலம் வர வேண்டும் என்ற கேள்வி வரலாம். தன் மீது, தன் வேலையின் மீது நம்பிக்கை இருப்பதும் உழைப்பின் மீது காதலும் போதுமென்ற மனமும் இருப்பின் பொறாமை என்ற எண்ணம் வரவே வராது.
பொறாமையை ஒழித்தால்தான் நிம்மதியான வாழ்க்கையை வாழ முடியும். கனவுகளும் கற்பனைகளும் தான் மனிதர்களை உயிர்ப்போடு வைக்கின்றன. கனவு காண்கின்ற சுகம் இல்லையெனில் வாழ்க்கை வெப்பம் மிகுந்ததாய் வெறிச்சோடி போனதாய் மனிதருக்கு மாறியிருக்கும். இது உண்மைதான். எனினும் கனவுக்குள்ளே முற்றிலும் மூழ்கிவிடாமல், கனவுகளை அறவே அழித்து விடாமலும் மெல்ல மிதந்து மிக சாமர்த்தியமாய் நீந்த வேண்டி இருக்கிறது. கனவுகளில் இருந்து தலையை வெளியே வைத்து நன்கு ஆரோக்கியமான இந்த ஞான காற்றை சுவாசிக்க வேண்டி இருக்கிறது. எவனொருவன் அச்சப்படாமல் என் மீது நம்பிக்கை வைத்து செயல்படுகிறானோ அவனை எந்த சூழ்நிலையிலும் நான் பாதுகாப்பேன். முதலில் எதுவாக இருந்தாலும் எதிர்கொள்ள தயாராகு. கவலைகளை இன்றோடு விட்டுவிடு. நான் உன்னோடு இருக்கிறேன் என்பதை உணர்ந்து கொள். நல்லவர்களுக்கு சோதனை வரும். அதில் அவர்கள் தோற்று போவது இயற்கை. ஆனால் அனைத்தையும் எதிர்த்து போராட வேண்டும். நிச்சயம் வெற்றி அடைவாய். நீ என்னை நம்பி என் பாதத்தில் சரணடைந்தால் நான் உன்னை பாதுகாப்பேன். என் மீது நம்பிக்கை முழு அளவில் இருந்தால் நீ பொறுமை காக்க வேண்டும். உன்னை ஏன் கைவிட்டு விட்டீர்கள் என கேட்டு உன் அருகில் நான் இருக்கும் போதே நீ தூர விலகி செல்லாதே. எந்த நேரத்திலும் முடியாது, கூடாது, நடக்காது, நடக்கவில்லை, நேரவில்லை, வாய்ப்பு இல்லை, முடியவில்லை, பொறுமை இல்லை என இல்லை இல்லை என்ற வார்த்தைகளை உன் வாயிலிருந்தும் மனதிலிருந்தும் முற்றிலுமாக நீக்கிவிடு. மாறாக என்னால் முடியும், நடக்கும், செய்வேன், நன்மையில் முடியும் என்ற நேர்மறை வார்த்தைகளை பேசியும் கேட்டும் நினைத்தும் பழகு. இப்படி நீ உன் சிந்தனைகளையும் செயல்களையும் வார்த்தைகளையும் நேர்மறையாக மாற்றிக்கொள்ளும் பொழுது நீ விரும்பாதவைகளும் இன்னல்களும் விரட்டியடிக்கப்படும். நீ விரும்பியவைகளும் நன்மைகளும் உன்னை தேடி வரும். என் திருவடியில் எல்லா பாரத்தையும் இறக்கி வைத்துவிடு. நீ பாரமில்லாமல், பயமில்லாமல் நிம்மதியாயிரு. நீ இதுவரை சந்தித்த வேதனைகள் எல்லாம் எப்படி காணாமல் போனது என்று நீ நினைத்து வியக்கும் அளவிற்கு நிச்சயம் மாறுதல்கள் நடைபெறும். நீ எதையெல்லாம் இழந்தாயோ அதைவிட அதிகமாக உன்னை வந்து சேரும். இது என் சத்திய வாக்கு. நம்பிக்கையோடு இருந்தால் நன்மைகளை மட்டுமே நான் உனக்கு செய்வேன். நம்பிக்கையோடு இரு. இனி நடப்பவை யாவும் நன்மையாகவே நடக்கும். ஓம் சிவாய நம. ஓம் சிவாய நம.